வெல்கம் டு மோனிகா கிச்சன். நம்ம வீடியோவில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், நம்ம நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செல்லு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணதாக இருந்தது, அதனால தான் வீடியோ போட முடியல. ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 கிலோ சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, வரமிளகாய் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து, அது கூடயே கெட்டி தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சி நல்லா கிளறி, உப்பும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதிகபட்சம் 2 மணி நேரம், கம்மியாக கூட நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். 1 ஹவர் இருந்தால் கூட போதும். நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நம்ம மசாலா சேர்கிற மாதிரி சேர்த்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் மசாலாக்கு வேண்டியது சேர்த்துட்டு, கூடயே ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வதங்கினதும் சிக்கன் நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து, அது கூட கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இதே சிக்கனே நமக்கு தண்ணி விடும். அதனால் அதையும் கழுவி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சிம்மிலே கொதிக்க வைங்க. சிம்மில் கொதிச்சா தான் நல்லா சிக்கன் நல்லா வெந்து வரும். மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கிளறி நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்போ நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்த பிறகு தான் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு திறந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு, அவ்வளோதான், நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.